வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சாந்தகுமார். இன்றைக்கி செஷனில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேருனுடைய அதாவது ஒரு பேங்கிங் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு முக்கியமானது ஆப்டிடியூட். ஓகேவா? அட்வான்ஸ் மேக்ஸ் அது இருக்கட்டும், ஆப்டிடியூட். அந்த ஆப்டிடியூடில் நிறைய பேர் என்னென்னா பின்தங்கியே இருக்கிறாங்க. ரீசனிங்னா எனக்கு நல்லா வருது, ஆனால் ஆப்டிடியூட் வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக இருக்கலாம், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்னை வச்சே நான் சொல்கிறேனே, நான் ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாமில் பேங்க் எக்ஸாம், ஓகேவா, ப்ரிலிம்ஸில் ஓவரால் கட் ஆஃப் என்னால் தாண்ட முடிஞ்சது. ஆனால் அந்த ஆப்டிடியூடு அப்படிங்கிற செக்ஷனில் என்னால் மினிமம் வச்சுருந்த 40க்கு 9ன்னு சொல்லி வச்சுருந்த அந்த ஒரு மினிமம் கட் ஆஃபை கூட என்னால் எடுக்க முடியல. ஓகேவா? அந்த டைமில் ஒரே எக்ஸாம் தான், பேங்க்கு, அதாவது பேங்கிங் எக்ஸாம் இருக்கும்போது. அந்த ஒரே எக்ஸாமில் நான் ஆப்டிடியூடில் மட்டும் மார்க்கை கூட எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அப்போவே வேலை கிடச்சிருக்கும் பேங்க்கில். ஓகேவா? அப்போது நான் அவ்வளோ வீக்காக இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிற என்னுடைய பாதையை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் அந்த மாதிரி வீக்காக இருந்துட்டு அதே ஃபீல்டில் நான் இருந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு படிப்படியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நிறைய ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஓகேவா? கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த அந்த ஸ்கில்லை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இதை டெவலப் பண்ணேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினுக்கு போனேன். அதுக்கடுத்து தான் ஒரு ஆப்டிடியூட் ட்ரெயினர் ஆனேன். அதாவது மேக்ஸில் நான் செக்ஷனல் கட் ஆஃபில் ஃபெயில் ஆகி, அதாவது ரீசனிங்கில் நல்ல மார்க்கு, இங்கிலீஷில் நல்ல மார்க்கு, ஜிஎஸில் ஓரளவுக்கு மார்க். ஓகேவா? ஆனால் ஆப்டிடியூடில் நான் ஃபெயிலு. ஓகேவா? நான் அதாவது செக்ஷனல் கட் ஆஃபையும் தாண்டணும், ஓவரால் கட் ஆஃபையும் தாண்டணும். இதுதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில், அதாவது முக்கியமாக பேங்கிங் எக்ஸாமில், எஸ்எஸ்சி எக்ஸாமில், எஸ்எஸ்சியில் கூட கிடையாது, பேங்கிங் எக்ஸாமில் இந்த மாதிரி கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? அந்த செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அப்போது அந்த மாதிரி இருந்தேன்னா ஒரு ஆப்டிடியூட் ட்ரெயினராக மாறினேன். ஓகேவா? ரீசனிங் ட்ரெயினராக இருந்தேன். அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் ஆப்டிடியூட் ட்ரெயினராக மாறினேன். படிப்படியாக நான் என்னெல்லாம் பண்ணி நான் அதை ஓவர் கம் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வந்தேன். ஆப்டிடியூட் ட்ரெயினர் ஆகி அதே வேலையை பார்த்துட்டே நான் ஆர்ஆர்பியில் கண்டினியூஸாக நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன். அதையும் நம்ம வீடியோ நம்ம ப்ரீவியஸ் இதில் போட்டிருப்போம். ஓகேவா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். அதை நானும் வீக்கு தான். ஓகேவா? நானும் 12த்துலலாம் நல்ல மார்க்லாம் கிடையாது. மேக்ஸில் வெறும் 70 மார்க், ஜஸ்ட் பாஸ் தான். ஓகேவா? 10th வரைக்கும் நல்லா தான் படிச்சிருந்தேன். 10th வரைக்கும் நல்லா தான் படிச்சிருந்தேன். 10th வரைக்கும் அந்த டைமில் ஒரு 450 சம்திங் ப்ளஸ் மார்க்குங்கிறது ஒரு நல்ல மார்க்கு. அப்போது மேக்ஸ் நல்லா தான் படிச்சிருந்தேன். அதுக்கடுத்து நான் மேக்ஸ்லாம் வீக்கு தான். ஆனால் மேக்ஸ் அது 11th 12ங்கிறது மேக்ஸ். ஆப்டிடியூடுங்கிறது அப் டு 10th லெவல் தான். ஓகே, வெறும் கேல்குலேஷன் தான். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடை கேல்குலேஷனாக மட்டும் பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னாலே ஆப்டிடியூடில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா டாபிக் வைஸ் நீங்கள் கிளியர் ஆகணும். ஓகேவா? அது என்ன டாபிக் வைஸ் அப்படின்னா, சிலபஸில் ஒரு சில எக்ஸாம்ஸுக்கு இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது, அதாவது சிம்பிளிஃபிகேஷன், அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதுக்கடுத்தாப்பில் பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், இந்த மாதிரி நமக்கு படிப்படியாக அந்த டாபிக் வைஸ் என்ன பண்ணிட்டு வரணும்னா கவர் பண்ணிட்டு வரணும். ஒரு முறையாக தான் நம்ம போகணும். அதாவது எடுத்த உடனே நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, ஒரு லாரியை ஓட்ட முடியாது. சைக்கிள் ஓட்டணும், கியர்லெஸ் பைக் ஓட்டணும், அதுக்கடுத்து கியர் பைக் ஓட்டணும், அடுத்தது காரு, அதுக்கடுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும். அப்படி அந்த மாதிரி தான் டாபிக் வைஸ், அதாவது பேசிக்கான அந்த கான்செப்ட் உள்ளது. பர்சன்டேஜ், ரேஷியோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து ஆப்டிடியூடுக்குள்ளேயே வரணும். ஓகேவா? இந்த ரெண்டும் தான் மேஜரான, அதாவது மதரும் ஃபாதரும் மாதிரி, பர்சன்டேஜும் ரேஷியோ. இது ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவே தேவையில்லை. நம்ம சேனல் பேர் என்னது, நோ ஃபார்முலா. ஓகேவா? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் ஆப்டிடியூடில் எந்த ஃபார்முலாவும் தெரியாது. ஆப்டிடியூடில் நான் சொல்கிறது அட்வான்ஸ் மேக்ஸை பற்றி பேசவே இல்லை. ஓகேவா? அட்வான்ஸ் மேக்ஸை பற்றி பேசவே இல்லை. இது மேக்ஸு, இதுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாஸ் படித்தோம். ஏன்னா அந்த ஃபார்முலாலாம் இது பண்ணது, டிரைவ் பண்ணது யாருன்னு பார்த்தா பெரிய பெரிய சயின்டிஸ்ட். ஓகேவா? மேக்ஸில் பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? அட்வான்ஸ் மேக்ஸுங்கிறது வேறு. ஆப்டிடியூடுக்கு எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஃபார்முலா தெரியாது. ஓகேவா? ஃபார்முலாவே இல்லாமல் ஆப்டிடியூட் நம்ம கிளியர் பண்ணலாம். டாபிக் வைஸ் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. ஸ்ட்ராங்காக பர்சன்டேஜ் ரேஷியோ கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். அப் டு லாஸ்ட் லெவல் வரைக்கும், ப்ராபபிலிட்டி வரைக்கும் நீங்கள் எல்லாமே வரிசையாக தான் வரணும். அது என்ன ஆர்டரில் வரணுங்கிறத நான் ஒரு வீடியோலையும் போட்டிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது என்னென்னா
பழைய கொஸ்டினை எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாப்பிக்கை கற்றுக்கிட்டீங்க, பழைய கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். அதாவது டாபிக் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இதெல்லாம் வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்டு ஸ்கூல் புக்ஸ்லேயும் இருக்குது. அது ஒரு விதமான பேட்டர்ன். எக்ஸாமுக்கு வேறு விதமான பேட்டர்ன் பார்ப்போம். அப்போ இது எந்த விதமான பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, அது நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா? சால்வ் பண்ண முடியலன்னா உங்களுடைய சீனியர்ஸ் அல்லது நீங்கள் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் படிங்கன்னா அந்த ட்ரெயினர்ஸ் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ கொஸ்டின் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அடுத்தாப்பில் என்னென்னா பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க. சரியா? இப்போது எல்லா டாபிக் வைஸ் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? கற்றுக்கிட்ட அன்றைக்கே வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பேங்கை சால்வ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஒரு பர்சன்டேஜ் கிளாஸை முடிச்சதுமே ஒரு 100 கொஸ்டின் பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து 100 கொஸ்டின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். டாப்பிக்கை முடிச்சதும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? டாப்பிக்கை முடிச்சதுமே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வரைக்கும் நமக்கு வந்து கான்செப்ட்டுக்கு. ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் முடிக்கிங்க. பர்சன்டேஜ் வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் கூட நீங்கள் முடிக்கிறீங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் டாப்பிக்கை முடிச்சுட்டு ஒரு 100 கொஸ்டின் பழைய கொஸ்டின் ரிலேட்டடாக, அதாவது நீங்கள் ஒன்றுமே இல்லை, கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். give me some questions based on percentage for RRB exam, for IBPS exam அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் சொல்லிட்டு கொஸ்டின் வரும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஒரு டாப்பிக்கை முடிக்கும், அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கிங்க. பாதி தெரியாது, அது வேறு விட்டுருங்க. தெரிஞ்சதை செய்கிறீங்க. ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்கை முடிக்கவும் ஒரு 50 கொஸ்டின், ஒவ்வொரு டாப்பிக்கையும் முடிக்கும் 50 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு 30 நாள் போகுதுன்னு வைங்களேன். ஒரு 30 நாள் போகுது. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கடைசி ஒரு 3 வருஷ கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஆனால் 3 வருஷ பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ 3 வருஷ கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணுங்கள், அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, கான்செப்டை கற்றுக்கிட்டீங்க, கொஸ்டின் கொஞ்சம் சால்வ் பண்ணியும் பார்த்துருக்கீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவதாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது பண்ணுறீங்க. இந்த கொஸ்டின் பேங்க் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய யோசிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் பேங்குங்கிறது வந்து எக்கச்சக்கமான கொஸ்டின் நிறைய சோர்ஸஸ்லேருந்து வரும். அதை வந்து நீங்கள் நிறைய சால்வ் பண்ணும்போது நிறைய யோசிப்பீங்க. இந்த சம்முக்கு இப்படி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம், இப்படி பண்ணால் ஈஸியாக ஆன்சரும் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு வரும். எக்கச்சக்கமாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது ஒரு டாப்பிக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 சம்மு ஈஸியாக சால்வ் பண்ணலாம்ப்பா. அதில் வந்து 1000 சம்மில் ஒரு 500 சம் ஈஸியாக தான் இருக்கும். மீதி 500 சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணுங்கள். அடுத்தது தான் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல என்ன பண்ணிடுவீங்கன்னா, எனக்கு 1 மணி நேரம் எக்ஸாமுக்கு 2 மணி நேரம் கொடுத்தேன் அப்படின்னா நான் எக்ஸாமை பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அது வரைக்கும் தான் இந்த 3 ஸ்டெப்பு. சரியா? 2 மணி நேரம் எக்ஸாம் கொடுத்தா போதும், நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது வரைக்கும். ஆனால் நமக்கு 1 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிச்சாகணுமே. அப்போது டைமிங். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேங்க் எடுக்கிறீங்கல்ல, அதாவது காசு உள்ளவங்க என்ன பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ஆப்பில் வந்து மோக் டெஸ்ட் வாங்கிக்கோங்க. இல்லாதவங்க கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கிட்டு 10 கொஸ்டின் எடுங்க. 10 கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் வைங்க. சரியா? இது வந்து ஆரம்பத்தில். இல்லை 10 கொஸ்டினுக்கு 15 நிமிஷம் கூட வைங்க. ஏன்னா இதுவே அதிகம். ஓகேவா? அடுத்தது அதே 10 கொஸ்டினுக்கு ஒரு 9 நிமிஷம் வைங்க. கொஞ்சம் குறைங்க. ஓகேவா? அதே 10 கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் வைங்க. இப்படி படிப்படியாக என்ன பண்ணுங்கள், ஒரே நீங்கள் போட்ட கொஸ்டின்னாலும் பரவாயில்ல, திரும்ப அந்த கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுங்கன்னா, அதை போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், டைமிங் குறையும். ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? இது செய்கிறதுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து செய்ய ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்பா. ஆனால் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்டிடியூடுங்கிற அந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு போயிடும். ஓகேவா? இது ஒன்று டைமிங் வச்சு சால்வ் பண்ணுறது. டைமிங் வச்சு சால்வ் பண்ணுறதுக்கும் மினிமோவுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். சரியா? நம்ம வந்து ஒரு சம்மை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகணுன்னா அந்த மினிமோக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மினிமோக்கு, 10 நிமிஷம் மினிமோக்கு இதை வந்து போடலாம். ஓகேவா? அடுத்தது தான் ஃபுல் லென்த் மோக்கு. ஓகேவா? அந்த மினிமோக்ஸுக்கும் ஃபுல் லென்த் மோக்குக்கும் என்ன அப்படி வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இந்த மினிமோக்ஸ்னும் போது என்ன வரும்னா, பர்சன்டேஜ் டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கிலே 10 கொஸ்டின் இருக்கும். அப்போது நீங்கள் பர்சன்டேஜ் மாதிரியே யோசிப்பீங்க எல்லாத்தையுமே. ஓகேவா? அப்போது அது கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் ஃபுல் மார்க்ஸ் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பர்சன்டேஜ் இருந்தால், 2வது ரேஷியோ வரும், 3வது ஆவரேஜ் வரும். ஓகேவா? 4வது டைம் அண்ட் ஒர்க் வரும், 5வது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே உங்களுடைய அந்த திங்கிங் லெவல் அதிகமாகும். ஓகேவா? அப்போ இந்த ஃபுல் லென்த் மோக்குக்கு என்ன கேட்டால் ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டில், அதாவது டெக்ஸ்ட் புக் மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் ஒரு டெஸ்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 300 400 அவ்வளோதான் இருக்கும். ஒரு டெஸ்ட்டை வாங்கினீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு பண்ணலாம், பேங்கிங் எக்ஸாமுக்கு பண்ணலாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் பண்ணலாம், எல்லா எக்ஸாமுக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா?
இதை தான் நான் பண்ணேன். ஓகேவா? நான் வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சொல்லுவாங்களா 1 ஸ்கொயர் நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த நோட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். காலி ஒரு பேப்பர் சும்மா வேஸ்ட் ஆகிடும், அதை எடுத்து செஞ்சு பார்ப்பேன். செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நானே என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, என்னால் முடியும் அப்படிங்கிறத நான் நம்பினேன். ஓகேவா? என்னால் கண்டிப்பாக இந்த ஆப்டிடியூட் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிறத நான் நம்பினேன். அதை நீங்களும் நம்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு கூட நீங்கள் ஒரு 2 மந்த்ஸில் நீங்கள் வந்து ரெடி ஆயிடுவீங்கப்பா. 2-3 மந்த்ஸில் வந்துட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த ஃபுல் மோக்ஸு, அதாவது இது வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணிடுவாங்க. இந்த ஃபுல் மோக்கில் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, எனக்கு டைம் பத்தலை அப்படிம்பாங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல் லென்த் மோக்கிலலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரியுதா, 2வது கொஸ்டின் டவுட்டாக இருக்கா, மார்க் ஃபார் ரிவ்யூன்ற ஒரு விஷயம் வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ் ஆகக்கூடியது. இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பழகுங்க. ஓகேவா? 3வது கொஸ்டின் சுத்தமாக தெரியாது, அதை கண்டுக்காதீங்க. ஓகேவா? 4வது கொஸ்டின் தெரியும்னா செய்யுங்க. ஓகேவா? உடனே செய்ய முடியுங்கிறத செஞ்சுட்டு அப்புறமா ஒரு டைம் எடுத்தால் செய்யலாம் அப்படிங்கிறத மார்க் ஃபார் ரிவ்யூங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஓகேவா? அப்போது உங்களால் என்ன பண்ண முடியும்னா, குறிப்பிட்ட டைமில் உங்களால் ஆப்டி மட்டும் இல்லை, நான் இது சொல்கிறது ரீசனிங்க்கும் செட் ஆகும். ஓகேவா? ரீசனிங்கும் செட் ஆகும். ஆனால் ரீசனிங்கு இந்த பேசிக் கான்செப்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? ஆப்டியில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய லெவலில் டபுள் டைம் ஆகிடுவீங்க வித்தின் 3 மந்த்ஸில். ஓகேவா? 3 மந்த்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இதில் என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். உங்களுடைய ஆப்டிடியூட் ஃபியரை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான ஜென்ரலான என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது, இந்த ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஷேர் பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் வீக்குன்ட்டு ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நீங்களேனாலும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.